தமிழகத்தில் வாக்குப்பதிவிற்கு 5 நாட்களுக்கு முன் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். வாக்குப்பதிவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு முன்னதாக வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டினை அச்சிட்டு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும், வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை இடம்பெற்றிருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் விநியோகிக்கப்படும் எனவும், வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டு அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், வாக்காளர் அடையாள அட்டை அளிக்க இயலாத வாக்காளர்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, இந்திய கடவுச்சீட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்கலாம் எனவும், அதன்படி பார்த்தோம் என்றால் பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்னதாக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் விநியோகம் செய்யப்படும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவிற்கு 5 நாட்களுக்கு முன் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். வாக்குப்பதிவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு முன்னதாக வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டினை அச்சிட்டு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும், வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை இடம்பெற்றிருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் விநியோகிக்கப்படும் எனவும், வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டு அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், வாக்காளர் அடையாள அட்டை அளிக்க இயலாத வாக்காளர்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்காக ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, இந்திய கடவுச்சீட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்கலாம் எனவும், அதன்படி பார்த்தோம் என்றால் பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்னதாக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் விநியோகம் செய்யப்படும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.